ஆல்ரெடி 2 வீடியோவில் இன்இக்வாலிட்டியை எப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அண்ட் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம கம்மா போட்டு 2 அல்ல 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் அண்ட் கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டி கிரேட்டர் தென் F1 கேட்டிருக்கிறாங்க and B greater than or equal to Dன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்குறோம், இதை வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு இருந்தால் எடுத்துடணும் இல்லையா. ஸோ B greater than or equal to S greater than D. இங்கே பார்த்திங்கன்னா கம்மா கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட். அப்போது இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, கம்மாக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டார்டிங் லெட்டர் சேமாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட எண்டிங்கும் டி தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டார்டிங் லெட்டரும் டி தான். இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அப்போ கண்டினியூஸாகவே நம்ம எழுதிக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே லெஸ்ஸர் தென் எஃப். இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்து எழுதிடுறோம். இப்போது கொஸ்டினை நார்மலாக எப்பயும் போல் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டி கிரேட்டர் தென் எஃப்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிக்கும் எஃப்க்கும் பார்க்குறோம். ஸோ இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 2 சைன் இருக்குது. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. ஸோ காமனாக இந்த சைனு நமக்கு இல்லை. அப்போ இங்கே ரிலேஷன்ஷிப் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஃபால்ஸ் நமக்கு. இப்போ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் பி அண்ட் டி வரைக்கும் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இப்போ எடுத்து எழுதுகிறேன். கீழே பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் கிரேட்டர் தென் டி. இப்போ இவங்க 2 பேரை தானே கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் நல்ல காமனான சைன் பார்த்திங்கன்னா எழுதியாச்சு. இப்போது இவங்க 2 பேருக்கும் காமனாக என்ன இருக்குது, இந்த கிரேட்டர் சிம்பிள் தான். ஏன்னா இதை எப்படி நம்ம எழுதலாம், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இப்படி தானே சொல்லுவோம். இதை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுக்குள்ளே என்ன சிம்பிளும் தான் இருக்குது, கிரேட்டர் சிம்பிளும் இருக்குது. ஸோ இங்கே காமனான சைன் என்னன்னு பார்த்திங்கன்னா கிரேட்டர். அப்போது பி கிரேட்டர் டி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க கேட்டது என்னது, கன்க்ளூஷனில் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு இதுவும் ஃபால்ஸ் தான். ஸோ நமக்கு நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ஏன்னா நமக்கு 2 கன்க்ளூஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நெய்தர் நார்னால் 2மே இல்லைன்னு அர்த்தம்.